பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து தெய்வ சந்நிதியில் இந்த காலவேளையிலும் நோக்கி பார்க்க தேவன் தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 103ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. யார் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பயம் என்பது தேவாலயத்தில் வந்து பயத்தோடு ஷோ காட்டுவதல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வேலை ஸ்தலங்களில், வீட்டில், வெளியில், நண்பர்களோடு நாம் பேசும்போது, உறவாடும் போது, நம்முடைய தொழில் விஷயங்களில் போகும்போதெல்லாம் தெய்வ பயம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், ஹல்லேலூயா. யோசேப்பு தெய்வ பயம் இருந்தபடியினால்தான் விலகி ஓட ஆரம்பித்தான். அதே போல்தான் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நன்மை, ஆசீர்வாதம், ஒரு இரக்கம். கர்த்தர் இறங்குவார். இரக்கம் யாருக்கு தேவைப்படும்? தகுதி இல்லாத பாத்திரங்களில் ஹல்லேலூயா சிட்சிக்கப்பட, தண்டிக்கப்பட பாத்திரவானா இருந்தாலும் தேவனுடைய இரக்கம் அவனை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதிக்கப்பட பாத்திரம் இல்லையானாலும் தேவனுடைய இரக்கம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளையாய் நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள் வெளிப்படும் போது கர்த்தர் நம்மை பார்த்தால் எனக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஹல்லேலூயா பாவத்தை விட்டு விலகும், தீமையை விட்டு விலகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையா இருந்தால் தேவன் உனக்கு இறங்குவார். தகுதி இல்லாத இடத்திலும் உன்னை உயர்த்தி நிறுத்தி மகிமைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடல் சிலிர்க்கிறது என்று வேதம் சொல்லவில்லையா? கர்த்தரை பயப்படுகிற பயத்தோடு கர்த்தரை சேவிப்போம். நம்மை காண்கிற கர்த்தர், ராப்பகல் நம்மை கருதுகிற, காக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு பயந்து ஜீவிப்போம். அவருடைய இரக்கம் நம்ம மேல் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிடம் ஜெபிக்க. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில நீ கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடு. யார் யார் உமக்கு பயப்படுகிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறீரப்பா. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிற இந்த காலையிலும் தேவனுக்கு இதுவரையிலும் பயமற்ற துணிகரமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உமக்கு பயப்படுகிற ஒரு வாழ்வு தொடர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவருடைய கண்களில் இரக்கம் கிடைக்க, அது நன்மையாய், ஆசீர்வாதமாய், விடுதலையாய் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து நடந்து கொள். கர்த்தருடைய இரக்கம் உனக்காக வெளிப்படும். God bless you. Praise the Lord.